ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் லீவ் விட்டாச்சு. குழந்தைங்க டெய்லி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இது சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேவரட் மட்டும் இல்லாம பெரியவங்களோட ஃபேவரட்டான பேக்கரி ஸ்டைல் டீ டைம் கேக் பார்க்கலாமா? இதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டான கம்போசிஷன்ல நீங்க இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா உங்களோட கேக் வந்து ஹிட் ஆயிடும். ஸோ இப்போ 5 முட்டை எடுத்திருக்கேன். அதுல எக் யால்க மட்டும் தனியா எடுத்து அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி ஓரமா வச்சிடுறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல எக் ஒயிட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் அதை நல்லா வந்து ஹை ஸ்பீட்ல வச்சு நம்ம அடிச்சுட்டு இப்போ எக்கையும் அந்த யாக் எடுத்து வச்சுக்கலையே அதையும் ஆட் பண்ணிட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைதா, பேக்கிங் பவுடர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பால் பவுடர் எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேட்சா இந்த மிக்சர்ல ஆட் பண்ணிட்டு ஜென்டலா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்க ஆயிலும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அதையும் ஜென்டலா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சமா லைட்டா ஜென்டலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்டா வந்து பால் ஆட் பண்ணிட்டு இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்மளோட அந்த பேக்கரி ஸ்டைல் ஃபிளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதையும் ஆட் பண்ணிட்டு ஜென்டலா மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் பேக்கிங் ட்ரேல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். அதுல இது மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தா நம்மளோட பேக்கரி ஸ்டைல் டீ டைம் கேக் ரெடி. ஸோ குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஆடுறது கூட வீட்டில் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஸோ செம்ம ஃப்ளஃபியாக வந்திருந்தது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அவ்வளோ ஃப்ளஃபியாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.